கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம பார்க்க போகிறது அதிகபட்சமாக நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். டுடே 26/7/2024 ஒரு நிர்மல் லாட்டரி 390 கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்க பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 8, பி போர்டு 0, சி போர்டு 1. ஓகேங்களா? இதுதான் 801 இதில் ரிசல்ட். ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு சி போர்டு 1 எப்பயும் போல் சி போர்டு 1 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா? சி போர்டு 1. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு நம்மளுக்கு 7 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே இல்லை. இப்போ வாங்க நம்ம என்னென்ன வின்னிங் நம்மளுக்கு இருக்குன்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். இது வீடியோவில் கொடுத்துருக்க 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸு 2 மிஸ்ஸுங்க. ஓகேங்களா? நம்ம கொடுத்த பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 601 இதில் வந்து பிசி பாஸு. ஓகேங்களா? இதில் வந்து பிசி பாஸு ஒரு நல்ல சூப்பரான ஒரு வின்னு தான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 189 கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஏசி பாஸ். ஏன்னா இங்கே 9 வந்துருக்கு, இங்கே 6 வந்துருக்கு, இங்கே நம்மளுக்கு 8, இங்கே வந்து நமக்கு ஏன் இந்த 0 வரலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9க்கு அடுத்த சான்ஸ் ஆனால் 0 வந்திருக்கும். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி வந்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதா இருந்தால் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில். இப்போ நம்மளுடைய மெம்பர்ஷிப்புக்குரிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஏசி 81 பாஸ் ஒரு தரமான ஒரு வெற்றி. ஓகேங்களா? ஏசி ஒரு 81 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வெற்றி தான். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய கேஎல். இது வந்து எல்லா பேத்துக்கும் தெரியாது. இது வந்து நம்ம கொடுக்குற இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்றுக்குரிய ரிசல்ட்டில் 81 பாஸு. ஓகேங்களா? அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த கேஎல் டைமண்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க. ஓகேங்களா? அவங்க மட்டும்தான் இந்த ஏபி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎல் டைமண்டில் உள்ளவங்க மட்டும்தான் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸுங்க வியூ பண்ண முடியும். நீங்கள் கேஎல் சி போர்டில் இருக்கேன், கேஎல் கோல்டில் இருக்கேன்னா பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு ஏபிஏசி பிசி விளாட்றவங்களா இருந்தால் மறக்காமல் கேஎல் டைமண்டுக்கு பேக்கை அப்கிரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து இதில் உள்ள வின்னிங் அதுதான். ஓகேங்களா? இது மற்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டு 1 ஒரு சூப்பரான ஒரு வின்னிங். சி போர்டில் வந்த 1 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம் டீட்டெயிலாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு 26/7/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏ போர்டு 8 வச்சு நம்மளுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2க்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 2 அது இல்லாத பட்சத்துக்கு 6. ஓகேங்களா? 2 இல்லாத பட்சத்துக்கு 6, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 5. ஓகேங்களா? 265 நம்மளுடைய ஏ போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2, 6, 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். நம்மளுடைய ஏ போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர் 7. ஏன்னா இந்த மந்த் எண்டில் நமக்கு எல்லா நம்பருமே பி போர்டு கம்ப்ளீட். ஏதோ ஒரு பெண்டிங் நம்பரில் ஃபாலோவிங் நம்பரும் இல்லை. நம்ம ஒரு 2 டேஸில் இருக்கிற ஃபாலோவிங் நம்பரை முடிச்சிருவோம். சி போர்டு மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு பெண்டிங்கான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு மட்டும்தான். இப்போ வாங்க பி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7, இல்லை என்றால் 3, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9க்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 7, 3, 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு
முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான், முக்கியமான ஒரு பங்கு தான் இது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? சி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0வுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? 0வுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது இல்லாத பட்சத்துக்கு 2, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 6. ஏன்னா 6 வந்து நம்ம இதில் ஃபாலோயிங் நம்பர். ஓகேங்களா? இதில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கணும். ஏன்னு தெரிஞ்சுன்னா சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். கேஎல் சி போர்டில் உள்ளவங்க மேக்ஸிமம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க கேஎல் டைமண்ட் பேக்கேஜ். ஓகேங்களா? மறக்காம இந்த மந்த் அப்கிரேட் பண்ணிங்க. நம்ம அடுத்த மாதத்துக்குள்ள நான் சேனலோட ஓனர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஏன்னா அவங்க ரேட்டை கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால இந்த ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாருமே கேஎல் சி போர்டிலேருந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க கேஎல் டைமண்டுக்கு. மறக்காம அப்படி இல்லாத பட்சத்துக்கு கேஎல் கோல்டுக்கு அது வாங்க. எங்களுடைய ஒரு கெஸ்ஸிங்க கேஎல் கோல்டு இருந்தால் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா கேஎல் சி போர்டு அந்த ஒரு மெம்பர்ஷிப்பை டிலீட் பண்ண போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் எல்லாரும் மெம்பர்ஷிப்பை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சின்ன தொந்தரவுக்கு மன்னிக்கணும். வேற எந்த ஒரு அப்கிரேடும் கிடையாது. ஓகேங்களா? சி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0, 2, 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏபிஏசி பிசி இதில் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட ஏதாவது விழுந்துடும். நம்ம ஏபின்னு தனியாக இருப்போம், அது பார்த்தா பிசின்னு விழுகும். அதுதான் ஒரு வருந்தத்தக்க செயல்னால நிறையா வடி வாங்கியிருக்கேன். இங்கிட்ட எப்படி அடி வாங்கியிருக்கேன், அப்படி அடி வாங்கியிருக்கேன். அதனால தான் ஒரு ஏபிஏசி பிசி ஒரு ஃபார்மெட் சிம்பிளாக எடுத்துடுறது. கரெக்டாக 6 நம்பர் தாங்க, ரொம்பலாம் கிடையாது. அடுத்த சேனலில் கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. வெறும் 6 நம்பர் மட்டும்தான், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 71. ஓகேங்களா? 7102. ஓகேங்களா? 02. அடுத்து 75. ஓகேங்களா? இந்த 71 வந்து கொஞ்சம் ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? ஆனால் இந்த நம்பர் அடிக்காது. பாருங்க 75 தான் அடிக்கும் பாருங்களேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 17. ஓகேங்களா? 17 அதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 36. ஓகேங்களா? 36 அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 85. ஓகேங்களா? 85 நம்மளுடைய ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்ல அதிகபட்சமா முக்கியமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 71 02 75 173685 710275173685. மறக்காம இப்பயும் சொல்றேன், கேஎல் சி போர்டில் கேஎல் கோல்டில் உள்ளவங்க மறக்காம கேஎல் டைமண்டுக்கு ஏமா பண்ணுங்க. உங்களால அதுல இருந்தீங்கன்னா எல்லா கெஸ்ஸிங்கையும் உங்களால பார்க்க முடியும். அதனால தான் சொல்றேன் இப்பயும். ஓகேங்களா? மறக்காம கேஎல் டைமண்டுக்கு உடனுக்குடனே அப்கிரேட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேங்களா? டுடே ஒரு சூப்பரான ஒரு ஏபிஎஸ்சி பிசியை பார்த்தாச்சு. இந்த ஏபிஎஸ்சி பிசியையும் நம்ம கெஸ்ஸிங்கில் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு ஏபிஎஸ்சி கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பக்காவாக சூப்பராக ஸ்மார்ட் ப்ளே பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சொல்லிட்டேன். இந்த 6 நம்பரு அதில் கொடுக்குற ஒரு 6 நம்பர் ரெண்டையும் மேட்ச் பண்ணி விளாடுங்க. அதில் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக சூப்பராக தரமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸில் நம்மளுக்கு டுடே ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 317. ஓகேங்களா? 317 அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 582. ஓகேங்களா? 582 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 340 897. ஓகேங்களா? 897 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 712. ஓகேங்களா?
712 அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 420 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய டுடே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அதிகபட்சமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். ஓகேங்களா? 3175823407712420 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் நிர்மல் லாட்டரி கூடிய டுடே 26/7/2024 அதுமா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அதிகபட்சமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 317582 3408977120 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். நம்ம கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி சும்மா சூப்பராக தரமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த ஆல் போர்டை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் சூப்பரான ஒரு தரமான ஒரு ஸ்மார்ட் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. ஓகேங்களா? 7 அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. ஓகேங்களா? 7 5 6 7 5 6 இதே கூட நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன ப்ளே பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எப்படிலாம் யார் யார் ப்ளே பண்ணுறாங்கன்னு. உங்களுக்கு குறைஞ்ச அளவில் உங்களுக்கு ரேட்டு வந்து கிடைக்கணும், இந்த நம்பர் ரேட்டு வந்து கிடைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ரேட் என்னன்றதை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது நீங்கள் போடுற நம்பருக்குரிய ஒரு விலை என்னன்றதை நீங்கள் கேட்டு சுகமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? யார்ட்டையும் காசு கொடுத்து அதிகமாக போடாதீங்க. ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக சூப்பராக முடிந்தது. எப்பயுமே உங்களோட ஆதரவு நமக்கு தேவை. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இது முழுக்க பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டுமே. இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.